கவியரசர் கண்ணதாசன் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு கவியரங்கத்தில் நான் இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், கவிஞர் வைரமுத்துவனுடைய ரத்த தானம்ங்கிற ஒரு மரபு தொகுதி, அந்த தொகுதி என்னை ரொம்ப ஈர்த்தது. நான் திரும்ப திரும்ப எடுத்து வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் சிலது இருக்கு. அவற்றையே நான் பரிந்துரை பண்ணேன். ஒண்ணு யான் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ் ஆர்வலர்கள் பலரும் முன்னோடியாக கருதக்கூடிய ஒரு பன்முக ஆளுமையத்தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். இவர் நாடறிந்த தமிழ் பேச்சாளர், மரபிலக்கிய சொற்பொழிவாளர், பத்திரிகையாளர், பாடலாசிரியர், படைப்பாளர், தமிழறிஞர், கலைஞர், தமிழாய்ந்த தமிழர், பக்தி சார்ந்த இசைப்பாடல்கள் பலவற்றை இயற்றியவர். இப்படி பன்முக ஆளுமையுடைய நம்முடைய கலைமாமணி மரபின் மைந்தன் திரு முத்தையா அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம உரையாட போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். கவிஞர் கண்ணதாசன் அவருக்கு ஒரு கழகமே வச்சு நீங்க அவருடைய புகழ பரப்புறீங்கன்னு சொல்லலாம். அவருடைய தனித்துவமா நீங்க எதை நினைக்கிறீங்க? அவருடைய சிறப்பா நீங்க அவர்கிட்ட நேசிச்சது எந்த விஷயம்? கவியரசர் கண்ணதாசன் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு கவியரங்கத்தில் நான் இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், கண்ணதாசன் பிறந்த தினம் இன்று, நான் அந்த காமதேனு பால் குடித்த கன்று அப்படின்னு நான் சொன்னேன். எங்களுக்கெல்லாம் ஒரு தாய் கவிஞனாக விளங்கக்கூடியவர் கண்ணதாசன். அவருடைய மிகப்பெரிய பலம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, தான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தள்ளி வச்சுட்டு தன் கவித்துவம் வெளிப்படுகிற இடத்தை அவர் அடைத்து கொண்டு நிற்கவே இல்லை. தன் வழியாக கவிதை பிரவாகம் எடுத்து ஓட அவர் அனுமதித்து அவர் நின்றார். அந்த ஓட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, கவிஞர் வைரமுத்து கூட கண்ணதாசன் பற்றி சொல்லுகிற போது அந்த ஃப்ளோ பற்றி சொல்லுவார். ஒரு கவிதைக்கான ஓட்டத்தை, அந்த அந்த சரளமான நடை இருக்கு பாருங்க, அது திரைப்பாடலாகட்டும் தனிக்கவிதையாகட்டும், அவற்றை தருவதில் அவருக்கு நிகராக ஒரு கவிஞரை சொல்ல முடியாது. அது அவருடைய மிகப்பெரிய பலம். ரொம்ப பிரயத்தனம் இல்லாமல் பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கண்ணதாசனிடம் சொற்கள் சுகப்பிரசவமாகும் அப்படின்னு. அது அவருடைய படைப்புகளை படிக்கிறப்பே தெரியும். இல்ல, நீங்க இன்ஃபேக்ட் நம்ம ரியல் லைஃப்ல கூட சில எமோஷன்ஸை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு அவருடைய பாடல் வரிகள் நிறைய எனக்கு உதவி இருக்கு. ஆமா, அதாவது இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் மேல நம்ம ரொம்ப அன்பா இருப்போம், ஆனா அவருடைய குறைகளை நம்மளே அறியாம எங்கேயாவது பேசியிருப்போம். அதை காதல வாங்கக்கூடியவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். இவர் நம்மை குறை சொல்கிறாரா ஆதங்கத்துல சொல்றாரா? கரெக்ட். இப்ப கண்ணதாசன் ஒரு இடத்துல சொல்றாரு, உள்ளம் என்றும் ஒன்று, அதில் இரண்டும் உண்டல்லவா அப்படின்பாரு. கரெக்ட். இப்ப நீங்க ஒருத்தரை நேசிக்கிறீங்கிறதுக்காக முழுக்க அவர் மேல மலர் மாதிரியாவே பொருந்திருக்க முடியாது. அடிச்சு சனியனை சும்மாருன்னு சொல்லக்கூடிய நேரங்களும் இருக்கும். அதுவும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. உள்ளம் என்றும் ஒன்று, அதில் இரண்டும் உண்டல்லவா. இது என்ன வகையான புரிதல்னு பாக்குறப்பதான் அவருடைய மேதமை நமக்கு தெரியும். மிக பிரமாதமான விளக்கம் சார் இது. கவிப்பேரரசு வைரமுத்துவோட நெருக்கமான நண்பர் நீங்கள். அவர் திரை இசை பாடல்கள்ல அவருடைய தனித்துவமா நீங்க எதை பாக்குறீங்க? நான் கவிஞர் வைரமுத்துவனுடைய மரபு கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு அவரை வாசிக்க தொடங்கி அவருக்கு நண்பரானேன். அப்போ கண்ணதாசன் தான் எனக்கு ஆதி தொடக்கம். கவிதை வாசிப்பில் கண்ணதாசன் தான் எனக்கு தொடக்கம். கவிஞர் வைரமுத்துவனுடைய ரத்த தானம்ங்கிற ஒரு மரபு தொகுதி, அந்த தொகுதி என்னை ரொம்ப ஈர்த்தது. அதன் பிறகு அவரை வாசிக்க தொடங்கினேன். திரைப்பட பாட்டு என்று வருகிற போது கவியரசர் கண்ணதாசன் அடைந்த உயரம் என்பது வேறு, அவர் உருவாக்கிய தளம் என்பது வேறு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் மேற்கொண்டிருக்கிற பாதையும் வேறு, பயணமும் வேறு, அவர் பதித்திருக்கிற தடமும் வேறு. நீங்கள் கண்ணதாசனையும் வாலியையும் ஒப்பிட்டு சொல்லலாம், ஏன்னா அவங்க சமகாலத்தவர்கள். ஆனா அதுக்கு அடுத்து ஒரு புது ட்ரெண்டை இவர் தொடங்குகிறார். அதுல அவருடைய சினிமா பாடல்களில் நான் ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பது செய்நேர்த்தி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சாங் சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த இசைக்கு பொருந்தி வரக்கூடிய முறையில் ரொம்ப செம்மையாக செப்பமாக அதை செய்வார். அந்த டிக்ஷன் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் அப்படி கட்டமைக்கப்படுகிற முறை இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த பாட்டை வெற்றிகரமான பாடலாக ஆக்கி தருகிறது. எனவே கவிஞர் வைரமுத்துவனுடைய அந்த
நேர்த்தி, கலை நேர்த்தி, இது எனக்கு ஈர்ப்புள்ள ஒரு விஷயமாக இருக்கு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். நீங்க வந்து கவிதையும் எழுதியிருக்கீங்க, திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்கீங்க. இதுல எது சவாலான விஷயம்னு நினைக்கிறீங்க? இல்ல, கவிதை திரைப்பட பாடல் இரண்டும் வெவ்வேறு தளங்களாக இருந்தாலும் திரைப்பட பாடல்கள்ல 2 விதங்கள் இருக்கு. எழுதின பாட்டுக்கு இசையமைப்பது, இசைக்கு எழுதுவதுன்னு 2 இருக்கு. இந்த 2மே நான் முயன்றிருக்கேன். நான் சினிமாவுக்கு அதிகமாக பாட்டு எழுதுனதில்லை. ஏன்னா அது ஒரு வேற விதமான ஒரு அர்ப்பணிப்புணர்வு தேவைப்படுது. நான் இதுவரைக்கும் திரைப்பட பாடல்கள் வாய்ப்புகளை தேடி போனதில்லை, வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி தான். அதில் 2மே நான் பார்த்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் முதல்ல சினிமாவுக்கு முன்னால் சீரியலுக்கு எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவங்க ஷூட்டிங் நடுவில் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அந்த ஹரே பாட்சா ஹரே கிச்சா அப்படின்னு ஒரு காமெடி சீரியல், அதுக்கு ஒரு டைட்டில் சாங் வேணும் அப்படின்னு. அப்போ நான் அந்த கதையை பற்றி சொல்லியிருக்காங்க, அதை வச்சு ஒரு எழுதி அனுப்பிச்சேன். இந்த ஹரே பாட்சா ஹரே கிச்சா புதுவித பஜனை அப்பான்னு ஏதோ ஒரு பாட்டு போட்டேன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அதில் எப்படி போச்சுன்னா, ஹரே பாட்சா ஹரே கிச்சா இது புதுவித பஜனை அப்பா, பசுவை போல பாட்சா குரங்கு பைய கீச்சா தினம் தினம் ரகலையப்பான்னு அந்த பல்லவியை தொடங்கி அந்த கதையை சொல்லும். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த படத்தினுடைய சீரியலுடைய இசையமைப்பாளர் ஜே.எம். ராஜுன்னு ஒரு பெரிய ஜாம்பவான், தரங்கிணி இசைக்கூடத்தினுடைய ஆஸ்தான இசையமைப்பாளர். அது கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்களை மையப்படுத்திய ஒளிப்பதிவு கூடம் அது. அவர் வேண்டுகோளுக்கு ஏற்ப கே.ஜே. ஜேசுதாஸ் அதில் பாடுவதற்கு ஒப்புக்கொள்கிறார். அதுக்கு என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, சின்ன திரைக்கு அவர் பாடிய முதல் பாட்டு அதுதான். அப்போ டூயட் சாங் ஒன்று கம்போஸ் பண்றாங்க. அந்த டூயட் சாங்ல வந்து பல்லவியில் இந்து மதம், அப்புறம் கிறிஸ்துவ மதம், அப்புறம் 2வது சரணத்தில் இஸ்லாமிய மதம் 3மே வர்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வச்சுங்களேன். அதுக்கு வந்து இசைக்கு எழுத வேண்டியிருந்தது. அந்த அந்த சீரியலுக்கு முதல்ல நான் எழுதின பாட்டு எழுதி இசையமைத்தது, 2வது இசைக்கு எழுதியது. ஸோ அவர் வந்து முதல்ல அது வந்து ஒரு இந்து திருமண அம்சம் கொண்டது பல்லவிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கம்போஸ் பண்ணியிருந்தார். தரரீரரா தர தரரீரரா தர தன்னானே தன்னானேனா தானானே தனி தன்னானனா தானானே தனி தன்னானனா தனனானனே தனனானனே தனனானே தானினா நீளமான பல்லவி. அப்போ அழகே அழகே கொஞ்சம் அருகே வரவா, புது மடிசாரில் அசைந்த அடிவா, ஆசாரங்கள் இங்கே கூடாதம்மா, காதல் வந்தால் இங்கே பஞ்சாங்கம்மா, அந்த பாட்டு அப்படி போச்சு. இது இந்த 2மே அந்த அனுபவத்தில் முதல் அனுபவத்தில் வாய்த்தது. ஆனால் சினிமாவுக்கு நான் எழுத போது எனக்கு வாய்த்த இசையமைப்பாளர்கள் எல்லாருமே எழுதி கொடுத்து அதை இசையமைத்தார். அது நம்முடைய அரோல் கரோலி வந்து இணையதளம்ங்கிற படத்துக்கு நான் டைலாக்ஸ் நான் எழுதினேன், சாங்ஸும் எழுதினேன். அதில் எனக்கு என்ன ஒரு வாய்ப்புன்னா, அந்த படத்தில் எங்கெங்க பாட்டு வரணும்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. பீங் த டைலாக் ரைட்டர், இந்த நேரத்தில் பாட்டு வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணோம். அவர் அரோல் கரோலி எப்படின்னா, நீங்கள் எழுதி கொடுங்க, அதை நான் இன்ஸ்பயர் ஆகி டியூனை பில்ட் பண்ணுறேன் அப்படிம்பாரு. அப்படி பல பாடல்கள் அதில் வந்தன. இதை தவிர நான் மியூசிக் ஆல்பம்ஸில் ஒர்க் பண்ண போது எனக்கு பல ஆல்பம்ஸில் ஒர்க் பண்ணவர் யானி தேஷ்னு ஒரு இசையமைப்பாளர். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவருக்கு 100க்கு 70 பாட்டு வந்து டியூனுக்கு எழுதின பாட்டு தான். அதனால் இந்த வேரிட் எக்ஸ்பீரியன்சஸில் நீங்கள் பார்க்குற போது 2மே சமமாகத்தான் இருக்கு. இசைக்கு எழுதுவது அது ஒரு வகையான சுகம், பல்லவியில் எழுதி கொடுத்து இசையமைக்க வைப்பது அது ஒரு வகையான அணுகுமுறை. 2மே எனக்கு சுலபமாக தான் படுது. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நீங்க அணுக்கமான்னு சொல்லும் போது எனக்கு இன்னொருத்தரும் ஞாபகத்துக்கு வராரு. உலகறிந்த ஆன்மீக தலைவரான சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஐயாவோட நீங்க வந்து அணுக்கமா இருக்கீங்க. உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன் ஈஷாவோட. சத்குரு அவர்களோடு நான் வந்து ஒரு 28 ஆண்டுகளாக இருக்கேன்னு நினைக்கிறேன். 96ல் அவங்க கிட்ட போனேன். அவர் ஒரு பெரிய ஆன்மீக கடல், ஒரு ஞானி. அவருடைய சூட்சுமமான சக்திகள் இன்னும் வெளியே அதிகம் தெரியவில்லை. அவருடைய பவர் வந்து வெரி பிக், பெரும் பிரம்மாண்டம். அவர்
நான் சத்குருவோடு பழகிய அனுபவங்களை வந்து ஒரு தனி புத்தகமாக எழுதியிருக்கேன். அற்புதர் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கேன். அதில் வந்து தான் தெரியல ஒரு சம்பவம். ஒன்று அவரிடம் இருக்கக்கூடிய மனிதநேயம். இப்போ யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட அவ்வளோ எளிமையாக, ரொம்ப எளிமந்த தன்மையில் பழகுவார். அவர் பேசுகிற முறை, ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்னமும் அவர் தான் நம்மளை பார்க்க வந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துவார். ஒரு முறை அவர் ஈஷா யோக மையத்தில் அப்படியே வாக் போயிட்டு வந்தவர் பக்கத்தில் இருந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டார். தெரிஞ்சுதான் பண்ணார், தெரியாமல் டெஸ்பாஸ் பண்ணல, சும்மா அந்த அந்த லென்த்துக்கு நடக்கிறார். அங்கே ஒரு வாட்ச்மேன் ஒரு ஆள் இருந்தார், வெள்ளிங்கிரின்னு பேர். சாமி சாமி அப்படின்னாரு. உங்கள் பேர் என்ன? வெள்ளிங்கிரி இருக்காரு. சாப்பிட்டீங்களா? இல்லைங்க அப்படின்னு இருக்காரு. அங்கே கோயம்புத்தூர் பார்த்தையில அது அப்படியே ஆசிரமத்துக்கு வந்தவர் அந்த உணவுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு வாங்குவாங்க. இங்கே இவ்வளோ 1000 பேர் சாப்பிட்றோம், பக்கத்து தோட்டத்தில் ஒரு ஆள் சாப்பிடாம இருக்காரு, உங்கள் கண் பார்வையில் தானே இருக்காரு, அவர் சாப்பிட்டீங்களான்னு யாராவது கேட்டிங்களா? அவருக்கு வந்து நீங்கள் உணவு தர்றது நம்ம கடமை இல்லையா? ஒருத்தர் சொன்னால் இல்லை இல்லைங்க சத்குரு, அவர் வந்து கொஞ்சம் மதுப்பழக்கம் இருக்கக்கூடிய ஆள், அவர் தான் உள்ள அதிகம் வரக்கூடாது. 2 விஷயம் பண்ணுங்க. அவர் உள்ளே வர்றபோது மது அருந்தாமல் தான் வரணும்னு அவருக்கு தெளிவாக சொல்லுங்க. அப்படி ஒரு பழக்கம் அவருக்கு இருந்தால் சாப்பாட்டை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஏன் அவரை வந்து ஒதுக்க வேண்டாம்? அதுக்காக அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொன்னார். ஹி மென்ட் இட் அப்படிமாங்களா சொல்ல ஒரு மேம்போக்காக சொல்ல. அங்கே ஒரு ஒரு ஆள் பசித்திருப்பதை அவரால் பொறுக்க முடியும். வள்ளலார் சொன்னார் இல்லையா, மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனவும் நான் சகித்திட மாட்டேன். அந்த 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 இன்டென்சிட்டி வந்து தெரிஞ்சது. ஒரு பெரிய அருளாளர், ஒரு பெரிய ஞானி, அவருடைய அருமை தெரிந்தவர்கள் அவரை கொண்டாடுகிறார்கள். இல்ல, அந்த மனித நேயத்தினாலதான் அவர் இந்த உயரத்துல இருக்காருன்னு கூட சொல்லலாம். மனித நேயமும் ஒரு காரணம். அதை தாண்டி எவ்வளவோ காரணங்கள் விஷயங்கள் இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நீங்க பல நூல்களை எழுதியிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 75-80 நூல்கள் எழுதியிருப்பீங்க. இந்த நூல்களை கண்டிப்பாக படிக்க யாரோ தவறக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆக்கங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இல்லை. இதை நீங்கள் கண்டிப்பா படித்தே தர வேண்டும். இந்தியன் பீனல் கோட்ல இல்ல, நான் அதை வேற மாதிரி சொல்றேன். படித்தா உங்க வாழ்க்கைக்கு அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி சொல்றேன். நான் எழுதியது எனக்கு பிடித்த நூல்கள். சரி, அப்படி வச்சுக்கிட்டா கொஞ்சம் இலகுவா இருக்கும். எங்க போய் திணிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னுடைய ஒரு 8-9 தொகுப்புகளுடைய மொத்த கவிதை தொகுப்பு மரபின் மைந்தன் கவிதைகள் அப்படின்னு ஒன்று வந்தது. அதில் பல்வேறு விதமான மரபு கவிதைகள், என்னுடைய வளர்ச்சியும் அதில் தெரியும். ரைட் ஃப்ரம் முதல் நூலிலிருந்து வந்த கவிதை நூல்களுடைய தொகுப்பு மரபின் மைந்தன் கவிதைகள். அப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார்னு ஒரு புத்தகம், இன்றைய இளைஞனுக்கு பெரிய புராணம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற கான்டெக்ட்ல இருந்தது. 3வது புத்தகம் வந்து எட்டயபுரமும் ஓஷோபுரமும்னு பாரதியையும் ஓஷோவையும் கம்பேர் பண்ணி ஒரு சின்ன புத்தகம். அது பிராடர் ஆஸ்பெக்டில் இல்லை, கண்ணன் பாட்டு பகுதியையும் கிருஷ்ணா த மேன் அண்ட் இஸ் பிலாசபிங்கிற ஓஷோவுடைய அந்த புத்தகத்தையும் ஒப்பிட்டு எழுதப்பட்ட புத்தகம். இது 3ம் எனக்கு பிடித்த என்னுடைய புத்தகம். ஓகே, நேயர்கள் நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நானும் வாசிக்க முற்படுறேன் சார். வாழ்க்கையில ஒரு 5 புத்தகங்களை கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நீங்க பரிந்துரை செய்யக்கூடிய புத்தகங்கள் என்னவா இருக்கும்? அது எப்பொழுதெல்லாம் நேரம் வாய்க்கிறதோ நான் திரும்ப திரும்ப எடுத்து வாசிக்கக்கூடிய புத்தகங்கள்னு சிலது இருக்கு. அவற்றையே நான் பரிந்துரை பண்ணேன். ஒன்று வந்து மூவே சாமிநாதைய தமிழ் தாத்தாவுடைய என் சரித்திரம், ரொம்ப அருமையான புத்தகம். 2வது ஜெயகாந்தன் சிறுகதைகள், அது இப்போ மொத்த தொகுப்பாக வந்திருக்கு. முதல்ல சின்ன சின்ன புத்தகமாக வந்திருக்கு. ஜெயகாந்தன் சிறுகதைகள் அது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். 3வது குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய தேவார மாண்பும் ஓதுவார் மரபும், அது ஒரு முக்கியமான புத்தகம். 4வது புனைவுகள் வரிசையில் ஜெயமோகனுடைய கொற்றவை, அது மொழியினுடைய ஒரு புதிய திறப்பாக அந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன். கொற்றவை ஒரு முக்கியமான படைப்பு, அவருடைய பல நல்ல படைப்புகளில் அது ஒன்று. 5வது பிரான்சிஸ் கிருபா எழுதிய கன்னி என்கிற ஒரு நாவல். இந்த கவித்துவமும் தீவிரமும் ஆவேசமும் பீரிடக்கூடிய ஒரு படைப்பு கன்னிங்கிற நாவல். இவை நான் பரிந்துரைக்க விரும்புகிற புத்தகங்கள். மிக்க நன்றி ஐயா. நீங்க வந்து
இலக்கிய துறையில உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னவெல்லாம்னு எங்களுக்கு பகிர்ந்துக்க முடியுமா? நிகழ்காலத்தின் நிமிஷமா இருப்பதுதான் என் எதிர்கால திட்டம். அருமை. நான் பெரிய இலக்கு வச்சு டார்கெட் வச்சு அப்படிலாம் கிடையாது. இப்போதைக்கு என்ன தேவையோ அதை செய்வது அப்படிங்கிறது. இப்போ 75 நூல்கள் வந்த பிறகு இன்னும் ஒரு 10 நூல்களுக்கான திட்டமாவது மனசுல இருக்கு. ஆனா அதை நடைமுறைப்படுத்தி விட்டு சொல்வதுதான் நியாயமாக இருக்கும். அதற்கான என்னென்ன நூல்கள் வரணும் இன்னும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அவை திட்டங்கள் என்பதை விட கனவுகள், கணக்குகள் என்று சொல்லலாம். ஆனால் இந்த நிமிஷத்துக்கு, இந்த நிகழ்கணத்துக்கு உண்மையாக இருப்பது, இந்த கணத்தை முழுமையாக வாழ்வது. என்னுடைய கவிதையில் ஒரு முறை சொல்லியிருப்பேன், காலத்திடம் கவிஞன் ஒரு கருவியாகிறான், எங்கோ கொட்டும் மழை காரணமாய் அருவியாகிறான், நேரத்தினை நிமிடத்தினை நுகர்ந்து வாழ்கிறான், சில நொடிகளின் மேல் அழுத்தமாக அமர்ந்து போகிறான். அந்த காலத்தோடு ஒட்டி 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 தண்டவாளத்தோடு ரயில் போவது போல காலத்தோடு ஒட்டிய பயணம்தான் ஒரு படைப்பாளனுடைய பயணமாக இருக்க முடியும். அதைத்தான் என்னுடைய எதிர்கால திட்டம் என்று எண்ணுகிறேன். மிக பிரமாதமான விளக்கம் சார் இது. சார், நீங்க நடத்திட்டு வர்ற பயிற்சி வகுப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சுயமுன்னேற்ற பயிற்சி வகுப்புகள் பல்வேறு வயதினருக்கு ஏற்ற முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 10 வயது இளைஞர்கள், அப்புறம் கல்லூரிக்கு போய் 2வது 3வது ஆண்டு படிக்கக்கூடியவர்கள், அப்புறம் பெரியவங்க, அந்த மிடில் செகண்ட் லைன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான இடைநிலை மேலாண்மையாளர்கள், இவர்களுக்கென்று தனித்தனி பிரத்யேகமான வகுப்புகள் நிறுவனங்களிலேயோ மொத்தமாக நடைபெறுகிறது. அதுல ஒரு முறை எழுத்தாளர் ஜெயமோகன் தன்னுடைய பிளாக்ல பல ஆண்டுகள் முன்னால எழுதியிருந்தார். அது என்னுடைய பார்வையும் அதுதான். சுய முன்னேற்றம் என்பது நீ ஒரு தனிப்பட்ட ஆளுமை, உனக்கு அது இருக்கு இது இருக்கு, நீ உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும்னு அவனை பற்றி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதல்ல. இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பெரிய சக்தி, அந்த சக்தியினுடைய நீட்சி நீ அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். யூ ஆர் தி பார்ட் ஆஃப் தி பிகர் பவர். அப்போ அந்த அடிப்படையில் தான் கீழைத்தேயத்தினுடைய தத்துவ பார்வையில் தான் ஒரு மனிதனுடைய உள்ளொடுங்கிய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வழிவகைமைகளை சொல்லக்கூடிய முறையில் எங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக ஒரு அரும்பு பருவத்தில் இருக்கக்கூடிய 10 வயது மனிதனுக்கு பவர் டு ஃப்ளவர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பைலிங்குலா தான் பண்றோம். ஏன்னா அயல்நாடுகள் நடக்கிறதுனால பவர் டு ஃப்ளவர் அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்பு. அது தமிழ்ல 1000 மலர்களே மலருங்கள் அப்படின்னு கண்ணதாசனுடைய ஒரு வரியை கொண்டு தான் அதை வைத்திருக்கோம். அதுக்கு அடுத்த நிலையில இது ரொம்ப முக்கியமானது. இது ஸ்கில் டெவலப்மெண்ட். இது கல்லூரி மாணவர்களுக்கும் சரி, கார்பரேட் லெவல்லையும் சரி, காண்டீவம் எழுக அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்றோம். ஒரு 6 வகுப்புகள் கொண்ட ஒரு மாடியூல் அது. அப்புறம் டீம் பில்டிங்க்கு படையோடு நடைபோடு அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்றோம். இது மாதிரி அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியான பல்வேறு பயிற்சி வகுப்புகள் நடக்கின்றன. எல்லாவற்றையும் விட நான் நடத்தி கொண்டிருக்கிற சுய முன்னேற்ற மாத இதழ் ஒன்று உண்டு, நமது நம்பிக்கை அப்படின்னு. அதன் சார்பில் ஆண்டுக்கு ஒரு முறை வெற்றி வாசல் அப்படின்னு ஒரு பெரிய கருத்தரங்கம் நடக்கும். ஒரு முழு நாள் பயிலரங்கம். தமிழகம் மட்டுமல்ல, தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் முன்பதிவு செய்து கொண்டு அதில் வாசகர்கள் பங்கேற்கிறார்கள். அதுவும் ஒரு வெற்றிமிக்க பயிலரங்கமாக ஒரு 16 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீங்க சொன்னது ஒரு சுய முன்னேற்றம் போது எல்லாருமே மோட்டிவேஷன், நம்மள மோட்டிவேட் பண்றதுன்னு தான் நினைக்கிறாங்க. நானே இன்ஃபேக்ட் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதோட விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. ஜெயமோகன் சார் எழுதினதுன்னு நீங்க கோட் பண்ணி சொன்னீங்க. அதோட விளக்கம் ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி இருந்தது. உங்ககிட்ட நான் எதிர்கால திட்டம் என்னன்னு கேட்டதுக்கு உங்களுடைய பதில் நீங்க எங்க நேயர்களுக்கும் சரி எல்லாருக்கும் நீங்க எவ்வளவு ஒரு இயல்பான, எளிதான, பணிவான மனிதர் அப்படின்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்துது. யான் தமிழ் நேயர்களுக்காக விரிவான பதில்களை தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களையும் உங்கள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான தமிழ் உள்ளங்களையும் சந்தித்தல் எனக்கு மகிழ்ச்சி. இந்த தேர்வுக்கு என்னை தேர்வு செய்ததற்கு உங்களுக்கு நன்றி. வணக்கம். யான் தமிழ் நேயர்களே, திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுடைய புத்தகங்களை நீங்க வாங்கணும்னா அதற்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க.